என்றைக்குமே மார்க்குன்றது மட்டும் லைஃப்பை குறிக்கிறது கிடையாது. அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பல பேர் லைஃப் அது கெட்டு போகுது. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பூரில் ஐஏஎம்யூஎன் கான்ஃபரன்ஸில் இருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட பிலோ 15 தான், எல்லா கிட்ஸுமே. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நாட்டு நடப்பை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. தே செட் தே கேட்ச் தம் வெரி யங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஒரு கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி திங்க் பண்ணுறது குழந்தைங்களால் ஸ்கூல்லேருந்தே கற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது இங்கே நடக்குதுன்னு நினைக்கும் போது ரியலி ஹாப்பி. கிட்ஸ் கிளப் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய நல்ல விஷயங்கள் ஊருக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம். சார், இப்போ நீட் இஷ்யூக்காக திரைத்துறையினர் வந்து அதுக்கு முன்னவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க? நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், என்றைக்குமே மார்க்குன்றது மட்டும் லைஃப்பை குறிக்கிறது கிடையாது. அதையும் தாண்டின ஒரு விஷயம். இப்போ நம்ம சரியாக பண்ணலன்னா அடுத்த வாட்டி ஈஸியாக பண்ணிவிடுவோம். பட் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பல பேர் லைஃப் அது கெட்டு போகுது. அதனால கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணுமோ குறிப்பிட்ட வகையில் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசை. தேங்க்யூ.